ஹே ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 21 பொருட்கள் கொண்ட சத்து மாவு கஞ்சி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். இது நான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. எனக்கு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு கொடுக்கலனாலும் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பாப்பாவும் கொஞ்சம் வளர்றேன் இல்லையா, அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறான். நம்ம அதுமாரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நம்ம ரெடி பண்ணி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஜெய்மினா லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலான இதாக கொடுப்பேன் நான் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதுக்கு சத்து மாவுக்கு தேவையானது எப்படி என்ன அப்படின்றது மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு லிஸ்ட்டு எழுதி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வறுபடணும்னா எல்லாமே பதமாக நான் சொல்கிறேன் வறுபடுறதும். அதே மாதிரி என்னென்ன பெனிஃபிட்டும் நான் உங்களுக்கு சிலதுக்கெலாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண பார்க்கலாமா? வாங்க. இப்போது நம்ம ராகி எடுத்துருக்குறோம். ராகியில் என்ன பெனிஃபிட்டு, அப்புறம் சோளத்தில் என்ன பெனிஃபிட்டுன்னு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ராகியை மட்டும் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி காய வைங்க. ஒரே நல்லா காஞ்சிடும். வெயில் இல்லாத பட்சம் 2 நாள் காய வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வறுபடுறது வந்து இது ஓமம் வறுத்துக்கிறோம். கையில் நல்லா ஒரு நுணுக்கிட்டு நம்ம வறுக்கலாம். ஓமம் வந்து நம்ம 20 கிராம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் சுக்கு சேர்த்துருக்குறேன். சுக்கு வந்து 30 கிராம் சேர்த்துக்கிறேன். நல்லா அது வந்து இடிக்கணும். முழுசாக இருக்குங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடியில் இடித்து நம்ம வந்து அதை வறுத்துக்கிறோம். நல்லா லைட்டாக ஒரு ரெண்டு தீட்டிட வேண்டி தான். அடுத்து அரிசி இந்த மாதிரி பொரியணும். இந்த மாதிரி பொரியிறது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து நம்ம கொட்டி ஆற வைக்கணும். இப்போ இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து பவுலில் கொட்டிடக்கூடாது. அரைக்க போகிறோம் இல்லையா, அதில் கொட்டிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு பெரிய தாமலம் மாரி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி என்ன பண்ணுறோம், ஆற வைக்கணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஆற வச்சு லைட்டாக தொடும்போது லைட்டாக சூடு இருக்கணும். தொட்டால் லைட்டாக இருக்கணும். இல்லை ஆறிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம், வறுத்தது தானே. வறுத்து உடனே எடுத்துகிட்டு போயிடணும். இதை வறுப்பட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறோம். இது வந்து ராஜாக்காரங்க சாப்பிட்டதுனால ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும். சிவப்பு அரிசி எடுத்துருக்கேன். சிவப்பு அரிசி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லதுக்கானது தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்பு. குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிறாங்களா, இது கொடுங்குங்க இந்த சத்து மாவை. 21 மூலிகை கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பொருள், இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கோ, பிஸ்தா சேர்த்துக்கோங்க, ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க, ஜவ்வரிசி, அந்தமாரி நிறைய பொருள் இருக்குது. அது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளை சோளமும் எடுத்துருக்குறேன். வெள்ளை சோளமும் இந்த மாதிரி புரிஞ்சு வந்தால் போதும். அப்புறம் இது பம்கின் சீடு, இது வந்து 50 கிராம் எடுத்துருக்குறேன். இது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுபட்டதுக்கப்புறம் சிறுபருப்பு போட்டுக்கிறேன். சிறுபருப்பும் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வறுபடுறது இந்த லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மணம் வந்துடும். மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் வந்து வேர்க்கடலையை நல்லா வறுக்கும் போதே அந்த தலையில் இருக்கிற தூசியெல்லாம் வெளியே வந்துடும். அதெல்லாம் நல்லா வறுபட்டோன்னே நல்லா பொடிச்சிட்டு சுத்தம் பண்ணி அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதை எடுத்து போட்டுடணும். அடுத்தது பாதாமும் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கிறோம். முந்திரியும் லைட்டாக இது இந்த மாதிரி சூடு வந்தால் போதும். சூடு வந்ததுக்கப்புறம் இதுவும் எடுத்து கொட்டிட்டு அப்புறம் ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய் எடுத்துருக்கேன் நான். 20 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் கம்பு எடுத்துருக்குறேன். கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நல்லதும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன் எடுத்துருக்குறேன். நாட்டுச்சோளம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கடைசியாக இதை கொட்டிக்கிறோம். நிறைய போட்டு வறுத்துருக்குறேன். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணணும். இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் அதே நான் வறுத்து அதே பிளேட்டில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறம் கடைசியாக அந்த என்னோடய பவுல் எப்படி இருக்குது பாருங்கள். நான் அரைக்க போகிற குண்டான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மூடி போட்டது தான் இது. ரொம்ப நீட்டாக நல்லா கழுவி காய வச்சு நல்லா சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுங்க. சுத்தமாக கிருமி இல்லாமல் நல்லா நீட்டாக எல்லாம் ஸ்டெரைல்டாக இருக்கும் நம்மளோட பாத்திரம். அவ்வளோ ஸ்டெரலாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், பெரியவங்களும் குடிக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் எல்லாமே குடிக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பு போட்டு குடிங்க. இப்போது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா கொஞ்சம் சக்கரை கொடுக்காதீங்க, நாட்டு வெல்லம் கொடுங்க, பனை வெல்லம் கொடுங்க. எதனா ஒரு வெல்லத்தை போட்டு கொடுங்க. நாட்டு சக்கரை கொடுங்க. இதுமாரி இல்லை, எதனா ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. 6 மாத குழந்தையிலேருந்து இது குடிக்கலாங்க. குழந்தைங்களோட ஒல்லியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க
பார்த்தீங்களா, இதை கொடுங்க. வயசு பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் டயர்டாக இருக்கிறாங்கன்னு இந்த சத்து மாவை நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கைப்பாட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்ல ஒரு ருசி இருக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து எனக்கு கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். அதே மாதிரி இதை வந்து தண்ணியில் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப என்ன பெனிஃபிட்னா, ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணி அது எவ்வளோ இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 இல்லை 400 இல்லை 1/2 லிட்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்ணும். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் மட்டும் போடுங்க. அவ்வளவே தான், 5 ஸ்பூன் போட்டு 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அடுப்பில் தூக்கி வெடிங்க. ஃபில்ட்ரு பண்ணுறதும் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு இல்லை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்றீங்களா, கரைச்சிட்டதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபில்ட்ருலாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஃபில்ட்ரே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்லா நீட்டாக நம்மளே புடச்சிடும், க்ளீன் பண்ணிடுறோம். அவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு இருக்குங்க. பியூர் செம்மையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ஃபஸ்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்ல ரிசல்ட். நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு மனங்க. அது நான் குடிக்கும் போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ருசியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ நல்லா பரவாயில்ல. நானே என்னை ப்ரௌட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவழித்து நான் வந்து அந்த கஞ்சி எப்படி இருக்கும்னு நினச்சேன். நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய்மினா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றுமே எனக்கு லைக் கொடுக்குறதும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.